தலைமைச் செய்தி. ஆளுநர் RN ரவியுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். தலைமைச் செயலராக பொறுப்பேற்ற பின்னர் ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? தமிழக அரசின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் IAS அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு மரியாதை நிமித்தமான சந்திப்பிற்காக ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் RN ரவியை சந்தித்திருக்கிறார். அப்போது பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹாரிஸ் டக்கர் அவரும் உடனிருக்கிறார். காலையிலிருந்தே அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவையில 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் செய்தியாக வெளியாகின. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் இது குறித்து தனக்கு எந்த விதமான தகவலும் வரவில்லை என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக அமைச்சரவை மாற்றம் என்பது தலைமைச் செயலாளர், அதே போல பொதுத்துறை செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் இதை பட்டியலை கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுக்கும் பட்சத்துல தமிழக அரசு எப்போது வேண்டுகோள் விடும் பட்சத்துல அப்போது ஆளுநர் மாளிகை தமிழக முதலமைச்சருடைய அந்த அமைச்சரவை பட்டியல ஏதாவது மாற்றம் செய்யப்படும் வாய்ப்புகள் இருந்து அது கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் அடிப்படையில ஆளுநர் மாளிகை என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடும். அதன் அடிப்படையில புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது அது ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சியை வைத்து பதவியேற்பு விழாவாக ஆளுநர் மாளிகையில நடைபெறும். அப்போது அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்பார்கள். தமிழக முதலமைச்சர் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்களுக்கு எல்லாம் அழைப்பு விடுக்கப்படும். அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படும். அந்த வகையில பார்க்கும்போது காலையில அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்பது போன்றும் நாளை அதற்கான பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்படும் பட்சத்துல தமிழக முதலமைச்சர் தனக்கு இது குறித்தான எந்த விதமான தகவலும் கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருந்தார். இருந்த போதும் அமைச்சரவை பட்டியல தமிழக முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்து அதன் அடிப்படையில எப்போது வெளியிடலாம் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான முடிவுகளை எடுத்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருந்தால் அதன் அடிப்படையில ஆளுநர் மாளிகை அமைச்சரவை பட்டியல் முதலாக வெளியிட்டு அதற்கு பிறகு இந்த பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும், அழைப்புதல் எல்லாம் அனுப்பி வைக்கப்படும். அதுதான் நடைமுறை. அந்த வகையில அமைச்சரவை மாற்றத்துல ஏதாவது இலாக்கா மாற்றங்கள் இருக்கிறதா, புதிய அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. அது ஆளுநர் மாளிகையில் இருந்தால் வெளியாகும். அதன் அடிப்படையில பதவியேற்பு நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும். ஆனால் தற்போது வரை அது குறித்தான எந்த விதமான தகவலும் வெளியிடப்படவில்லை. தெளிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.